இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவர் ரிலீஸ் ஆகல பயங்கர எதிர்பார்ப்புடன் வந்து தேட்டருக்கு சென்று வந்த நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஏஸ் வந்துச்சு ரொம்ப பெரிய ஒரு இதில் 3வது நாளே காற்று வாங்கிட்டு தான் கிடந்துச்சு. 4-5 பேர் கூட தேட்டரில் இல்லை. எல்லாருமே ஃபீல் பண்ணி சொன்னது சார் அலாலையாக வந்து விஜயகாந்த் கேப்டனுடைய ரசிகர் வந்து படைத்தலைவர் ரிலீஸான்னு கேட்டு போனாங்க சார். நாங்கள் ஆவலாக இருந்தோம் சார், கேன்டீன்லேயும் ஆவலாக இருந்தோம். வந்து என்ன தான் நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது வந்து அன்று எம்ஜிஆருக்கு உலக சுற்று வாலிபன் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய தடையை கொடுத்து எம்ஜிஆருங்கிற ஒரு பெரும் சூரியனை மறைக்க பார்த்தது முன்னிட்டு இளம் கன்று இளம் சூரியன் உயிர்த்தெழுந்து உலகம் முழுவதும் 8 திக்கு முரசுப்பட்ட தாயிரங்கிற சண்முக பாண்டியனை இந்த திரைத்துறையினர் ஆளும் தரப்பினர்கள் பவர்ஃபுல்லான செக்டாரில் உள்ளவங்க இந்த படத்தை வர தடுக்கிறாங்களா? தேட்டர் எல்லாமே காலியாக தான் கிடைக்கும். இது ஒரு கப்பு செப்பில்லாத காரணம் சார். தேட்டர் வந்து கிடைக்கல, அது உண்மையான பிரச்சனை என்னதான் அப்படின்னு நம்முடைய நண்பர்கள்ட்டையும் தொடர்ந்து நமக்கு ஃபோன் பண்ணுற நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணணும் பர்டிகுலர்லி வந்து நம்மளுக்கு வட மாவட்டம் தாங்க இந்த வாட்டி படம் வரலவாலும் தூத்துக்குடி போன்ற நிறைய மாவட்டங்கள்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க நண்பர்களே. நாங்கள் திருப்பி சொல்கின்ற நண்பர்களே, கேப்டனுடைய அனுதாபத்தில் ஒரு நல் மனிதர் இருந்தார் என்பதற்காக அவருக்காக கொஞ்ச காலங்கள் அந்த விஷயங்களை தூக்கி நிப்பாட்ட வேண்டும், சப்போர்ட் பண்ண வேணுங்கிறதுக்காக நம்முடைய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிச்சு. இருந்தும் அவர்கள் வெல்ல வேண்டும், அவர்கள் வெற்றி பெற வேண்டும், அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான். சரியான சமயம் பார்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவரோட ரசிகர்களை தேர்வு செய்ய வேண்டும். இது சரியான தருணம். கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா தேட்டர்லாம் சும்மா கிடக்கு. அவ்வளோ தேட்டர் அவங்க வந்து தேட்டர் பிரச்சனையும் இல்லை, தேட்டர் கிடைக்காதில்ல. அந்த படமும் பெருசாக ஒன்று ஓடலை, நல்லா ஃப்ரீயாக தான் கிடக்கு. இன்னைக்கு வந்து கேப்டன் ரசிகர் தேட்டர்லாம் குமிச்சிருப்பாங்களா, எல்லா தேட்டரும் புக் பண்ணி குமிச்சிருக்காங்க. 2 வாரம் பக்காவாக ஓடி இருக்குமே சார். சரியான தருணத்தை விட்டாங்களே. அதுக்கப்புறம் தக் லைஃப் வருது, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு பெரிய படங்கள். எப்படி இது வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கேப்டனுடைய ஆத்மா மேலிருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் படைத்தலைவன் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எங்களாலான பிரார்த்தனைகளை செய்வோம்.